How is this? எக்ஸ்கியூஸ் மீ, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? ஏய் ரம்யா, அது நல்லா இருக்குல்ல? அடேங்கப்பா, என்ன சூப்பரா இருக்குடா. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மட்ட காசு இருக்கா? உன்னையே விளக்க நல்லாதடா. இது சூப்பரா இருக்கு. டேய் நான் சொன்னது அதுடா. அது நல்லா இல்லடா. இது இது விளக்குடா. அட்லீஸ்ட் ஏதாவது வாங்கலாம்டா. டேய் அதெல்லாம் விலை கொடுக்க மாட்டாங்க, சும்மா இருடா. ஏன்டா உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு? ஒன்னு ஸ்டாச்சு சூப்பரா இருக்கு. வேற என்ன? ஒண்ணு தட்டு இல்லனா சொல்லு. என்னடா? ஸ்வேதா, அங்க பாரு, சூர்யா நிக்கிறாரு. சரி சரி, கண்டுக்காத. இங்க எதுவும் பேச வேண்டாம். ஏ வருங்கால மனைவி ஸ்வேதாடா. அதுக்காக 1/2 கிலோ சொல்ல விடணும். இத பேக் பண்ணுங்க. ஓகே, வா போலாம். போறா போறா போயிட்டா. ஏ ஸ்வேதா போயிட்டா. போயிட்டா. தச்சே, அவ வீட்டுக்கு போயிட்டாடா. அம்மா, வர புதன்கிழமை அண்ணனோட மாடல் சென்டர்ல ஆனிவர்சரிமா. நானும் போறேமா. நான் இல்ல, நம்ம எல்லாரும் தான் போறோம். ஆமாமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். 1 கோடி ரூபாய் இந்த வருஷம் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. லாபத்தை எங்க வைக்கிறது தெரியாம கஷ்டப்படுறாரு. அதுக்கு வேற இந்த வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறோம். ரொம்ப தேவை நாட்டுக்கு. அப்பா அவசரப்படாதீங்க. படுத்த உடனே எந்திரிக்க முடியாது, உக்காந்தாதான் எழுந்திருக்க முடியும். உங்க எண்ணம் இன்னும் கொஞ்ச நாள்ல சக்சஸ் ஆயிடும். அதுக்கு நான் சொல்ல வரலப்பா. எதுக்கு வீண் தண்டச்சா? ஓகே ஓகே. Chicago better love, better lie. Chicago better love, better lie. Chicago better love, better lie. Chicago better love, better. Chilango baila, baila. படிப்போம் வா குயிலா, குயிலா. நாங்கெல்லாம் பிராட்டா பில்லா. நடப்போம் வா ஸ்டைலா, ஸ்டைல். நம் நெஞ்சில் பொங்கும் மந்தை ஒன்றாக அள்ளி வைக்க ஆகாயம் என்னும் தட்டு போதாதே எங்கே வைக்க. Chicago better love, better lie. Chicago better love, better lie. Chicago better love, better lie. Chicago better love, better. Chicago better love, better lie. Chicago better love, better lie. Chicago better love, better.
Chicago bella bella, Chicago bella bella. ஏண்டா இப்ப மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல எதுக்குடா பிரியா வாங்கி கூட்டு வந்தா? ஏய் நாளைக்கு ஏப்ரல் 1 அதுவும் இல்லாம மண்டே வேற. ஸ்வேதா ரெகுலரா பெருமாள் கோயிலுக்கு வருவா. வரட்டும், அதுக்கு என்னப்பா? ஏய் ஃபூல், நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு பிரியா என்னோட ஒய்ஃபா நடிக்கணும். என்னடா பைத்தியம் கிட்டே முடிச்சிருக்கா அவனுக்கு? என்னடா அவன்? ஏய் என்னது? நான் உங்களுக்கு வைஃபா நடிக்கணுமா? நெவர். அன்னைக்கு நான் பட்ட அவஸ்தை போதும்பா, என்னால முடியாது. விக்ரம், இந்த விளையாட்டு ஓவரா போயிட்டு இருக்கு, நல்லா இல்ல. ஏய் எதுக்கும் பயப்படாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தானே. இதெல்லாம் விளையாட்டா? பிரியா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு, மறுக்காத. மை காட், உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும் உனக்கு. ஏய் இத பாம்புனா நம்பிடுவீங்களா? என்னடா அவன்? இதுக்கு மேல அவன் இஷ்டம் விடா. இல்ல ஏடா உடமா பண்ணிட்டு இருக்கான், எதுல போய் முடியும்னு தெரியல அவனுக்கு. ஏய் என்னடா அப்படி சொதப்பிட்டு இருக்கான்? டைம் ஆகுது மச்சான், போன் பண்ணேடா அவனுக்கு. போன் பண்ணியாச்சுடா, வர சொன்னாவன். இதுதான் நான் சொன்னேன், சக்கரை போலாம் சாப்பிட்டு லேட்டா வரலாம். ஏய் சாரி லேட் ஆயிடுச்சு. ஸ்வேதா வர நேரம். பிரியா இந்த மாலை கழுத்துல போட்டு. ஏன்டா டேய் மாலை போறா, லேட்டா வந்து அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கு. இப்ப நீ கல்யாணம் பொண்ணேனா அடிக்கிறதுக்கு ஐயரை கூட்டு வந்து அவன் பிரியா கரெக்ட் பண்ணி போறான் போல. பார்வை சரியில்லை மச்சான். நீதான் கூட்டு வந்த? ஏய் இவ்வளவு சீரியஸா விளையாட்டு தேவையா? ஸ்வேதா பாவண்டா. டேய் சும்மாறா, விளையாட்டு தானே. அதுக்கு மேல உன் இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஒரு குவார்டர் தாக்கு. ஏய் இது கோவில்ரா, போகும்போது ஒரு ஸ்மால் கட்டிங் தாக்கணும். ஏய் ஸ்வேதா வரடா. ஏய் நம்ம பிளான் படி அவ எதிரில போய் நிக்கிறோம். எல்லாரும் பி சீரியஸ் ப்ளீஸ். வாங்கடா. சாரி பிரியா. ஐயரே அந்த 2 ஆப்ல தாக்கு. டேய் எதுக்குடா? எனக்கு இல்லடா, கல்பனா கரெக்ட் பண்ண. கரெக்ட் பண்ணிட்டேன். நீ ஜித்தன பெருமாளே இதிய பரகோ. ஸ்வேதா என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் சொல்லும்போது நீ என்ன நம்பல. உண்மையிலேயே பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் லவ் பண்ணது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்பதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நவ் ஷீ இஸ் மை வைஃப். நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு. ஸ்வேதா போதும், ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க விளையாடிதான் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்குதான் உங்க சுயரூபத்தை நான் பார்க்கிறேன். நான் வணங்குற கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. அதனாலதான் சரியான சமயத்துல நீங்க வர வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா இப்படி போனா எப்படி? கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போ.